ஒரே ஒரு மேட்ச் தோத்ததுக்கு சந்தில் போகிறவன் பொந்தில் போகிறவன் எல்லாம் என்னென்னமோ பேசுகிறானு. பழைய தாசன் என்ன மறந்துட்டாங்க போல். இருங்க பாய்ஸ், எனக்கு கதை பாக்கி இருக்கு. வேறு எந்த மேட்ச் இல்லைங்க, நம்ம சிஎஸ்கே vs RR IPL 3rd மேட்ச் தான். மொதல் மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் வாயில் வந்ததை பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்க ட்ரை பண்ணுங்கள். நேற்று மழை வந்தது, அதனால் மேட்ச் டிலே ஆனது. மழை பெஞ்சதுக்கப்புறம் பிச் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. பால் எப்படி ஸ்விங் ஆச்சுன்னு கூட பார்க்கல போல். டைரெக்டாக ஃபைனல் ஸ்கோர் மட்டும் பார்த்துருப்பானுங்க போல் ஒரு சில அல்ட்ராலிஜன்ஸ். நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது பண்ண பெரிய தப்பு, பவர் பிளேயில் ரன்ஸ் வரல. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். பாலை பவுண்டரிக்கு அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டாங்க. சஞ்சிரில் ருத்து 2 பேரில் யாராவது ஒருத்தர் 10 ஓவருக்கு மேலே விளையாண்டுருந்தாங்க, நம்ம ஒரு நல்ல ஸ்கோரை ரீச் பண்ணியிருப்போம். நம்ம சிஎஸ்கே பேட்டிங் அப்போ நடந்த ஒரு நல்ல விஷயம் ஓவர்டன் இன்னிங்ஸ் தான். ஓவர்டனுக்கு ஒரு பெரிய சல்யூட். தனியாக நின்று நம்ம டீம் ஸ்கோரை 120 மேலே கொண்டு போனார். ரொம்ப போராடி கொண்டு போனார். இன்னிங்ஸ் எண்ட் ஓவர்ஸில் பால் கொஞ்சம் பெட்டராக பேட்டுக்கு வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் சூரியவன்சிக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும். 15 பாலில் ஒரு சூறாவளி 50 போட்டார். பிளாஸ்ட்டு தான். செம்ம இன்னிங்ஸ் சூரியவன்சியோட இன்னிங்ஸ். அது மேட்சை சிஎஸ்கேட்டர்னு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டு, நம்ம ஜட்டுவை பவுண்ட்ரி லைனில் எல்லோ ஃபீலிங்ஸில் பார்க்க முடிஞ்சது. ஜட்டுவை கண்டிப்பாக எல்லோவில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இது ஸ்டார்டிங் தான், வெயிட் பண்ணுங்கள். நம்ம எதுக்கு ஃபேமஸ்னு மறந்துட்டாங்க போல். அதை கண்டிப்பாக சிறப்பாக செய்வோம். எப்போயும் சிஎஸ்கே தான், தலை தோனி தான். எப்போயும் என் சப்போர்ட் சிஎஸ்கேக்கு தான்.